தபார், இது உன்னால முடியும். முதல்ல எழுந்து வா. நம்மளை யாரு தோக்கடிச்சாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம நிமிர்ந்து நிக்கணும். என்னைக்குமே வெற்றி தோல்வி ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. தபார், இப்போ நீ தோக்கல, ஏமாந்திருக்க, அவ்வளவுதான். தபார், திறமைக்காரனுக்கு இழப்பே கிடையாது. ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரு விஷயத்த மட்டும் நம்பி இருக்க மாட்டான். ஒன்னு போனா இன்னொன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பான். அது மாதிரி தாம்மா நீயும். உன்னால முடியுமா? தயவு செஞ்சு நீ அழாத. அங்கிள், நீங்க பேசுறத பாக்குறப்ப எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் குழம்பி போயிருந்தேன். ஆனா நீங்க பேசின உடனே என் மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு. நான் உன் அப்பா தாம்மா. சூழ்நிலையால நான் யாருன்னு காட்டிக்க முடியல. எப்படி இருக்கிறாரு உங்க பாஸ் மகேஷ் சந்திரன்? நல்லா இருக்காரு மேடம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், நீங்க இப்போ ஒரு இன்ஜினை லான்ச் பண்றீங்கல்ல, அது உங்களோட கண்டுபிடிப்பா? அஃப்கோர்ஸ் என்னோடது தான். அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்ல மேடம், அது அஞ்சலிங்கன்றவங்க கண்டுபிடிச்ச இன்ஜின். நீங்க தான் அதில் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லி அவங்கள ஏமாத்தி அந்த இன்ஜினோட ரைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க திருடி இருக்கீங்க. ஹலோ சார், இது யாரோட இடம்னு தெரியும்ல? வசுந்தரா தேவியோட இடத்துல வந்து வசுந்தரா தேவியை பத்தி தப்பா பேசுறீங்களா? தப்பு பண்ணியிருக்கீங்களே மேடம். ஒருத்தரோட உழைப்பை திருடுறது தப்பு மட்டும் இல்லை மேடம், பெரிய பாவம். உடனே அந்த இன்ஜின் சம்பந்தப்பட்ட எல்லா ரைட்ஸையும் அஞ்சலி மேடத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுக்கலனா இந்த வசுந்தரா இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கானா அதுக்கு காரணம் என்னோட பணம். அந்த பணத்துல இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இந்த இன்ஜினை உருவாக்குறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை யார் கொடுத்தது? நான் கொடுத்தது. அப்போ நான் தானே ஓனர். மேடம், நீங்க ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் தான். ப்ராஜெக்டோட ஐடியா அவங்களோடது. இதை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல? ஐயோ சார், இப்பதானே உங்களுக்கு டாக்குமெண்ட் காமிச்சேன். அதுல என்ன எழுதியிருக்கு? திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. நான் தெளிவா சொல்றேன், ஏன் பணத்தால உருவான எல்லாமே எனக்கு தான் சொந்தம். உங்களை அனுப்பினாங்கல்ல மகேஷ் சந்திரன், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தனியா காட்டணுமா என்ன? வாரண்ட் இருக்கு, போங்க. ஒரு இடத்தையும் விடாம ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, போங்க. எல்லாரும் வாங்க. ஏய் மேடம், உங்க போனை கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஓ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்னது இது? சார், அது என்னோட ப்ராஜெக்டோட ஃபைல் சார். இருக்கட்டும் மேடம், இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு இடத்தையும் விடாதீங்க, எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணுங்க. இல்லீகலா நடந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தின ஒரு சின்ன டாக்குமெண்ட் கிடைச்சாலும் டோட்டலா எடுத்துருங்க. சார், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டவுட்டா இருக்கு. இதுல நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஹே, யார பார்த்து என்ன பேசுறீங்க? மேடம் 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 மேடம், என்ன மேடம், என்ன அதிகாரிங்க கிட்ட எகிர்றீங்க? உங்களோட பணத்திமிரை என்கிட்ட காட்டாதீங்க. நோ 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 நோ. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க என்ன ஃப்ராட் பண்ணிருக்கீங்கன்னு எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. இது ஃப்ராடா இல்ல லீகலா பண்ணதாங்கிறது இதுல கரெக்டா தெரியுது.
லாஸ்ட் மந்த் ஒரு 30ஆம் தேதி துபாயில இருந்து ஒரு 20 crores உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குல்ல? எதுக்காக? அது நான் பண்ண பிசினஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்களா? என்ன பிசினஸ்? அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ம் சார், இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ம் அப்படியா? மகேஷ், ஓ இப்பதான் என் அடையாளமே தெரியுதா? சின்னதா கலர் அடிச்சுட்டு வந்ததுக்கே உனக்கு என் அடையாளமே தெரியல. இதுல நான் மொத்தமா மாறி வந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்ப? ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க போல இருக்கே. நான் தான் இடி ஆபீசர் மாதிரி வந்த மகேஷ் சந்திரன். இப்போ உன் கையாலே நீ ஒரு ஃப்ராடுன்னு தெளிவா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. நடந்த மொத்த டிராமாவையும் என் ஆளுங்க வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ உன்னோட குடுமி என் கையில. நான் எவ்வளவு டீசென்ட்டா என் லீகல் டீமை உன்கிட்ட அனுப்பி வச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? இல்லீகலா ஆக்ஷன் எடுப்பேன் திமிரா மிரட்டின. முள்ளால எடுக்கணுங்கிறதான ஃபார்முலா. அதான் லீகல் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டின, அவ்வளவுதான். இப்ப நீ என்ன பண்ற? அந்த ஃபைல் எங்க? தோருக்கு என் ஒய்ஃப் அஞ்சலி ஏமாத்தி வாங்கின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போய் அவ முன்னாடி முட்டி போட்டு நீ மன்னிப்பு கேட்கிற. நீங்களா? நீங்க இதுக்கு என்ன பார்க்க வரணும்? முதல்ல வெளியே போங்க. இல்ல அஞ்சலி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்னங்க சொல்ல போறீங்க நீங்க? என் வாழ்க்கையோட நம்பிக்கையை ஏமாத்தி நம்ப வச்சு பறிச்சவங்க நீங்க. இதுக்கு மேல என்கிட்ட எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கு துணையா இருப்பீங்க, ஏமாத்த மாட்டீங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தேன்ல, அது ஏன் தப்புதான். நீங்க எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. இங்க பாருங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போயிடுங்க. ஓனர், இந்த பொம்பளை இங்க வந்துக்குது. என்னங்க உங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி வாழ்க்கையில முன்னேற்றவங்களை பார்த்தா இலக்காரமாகுதுல்ல? என்ன புத்திங்க? அவங்க எதிர்காலத்தை எப்படி அழிக்கலாம், அவங்க உழைப்பை எப்படி திருடலான்னு திட்டம் போட்டுக்கிறீங்களா? இல்ல எப்படிங்க அந்த உழைப்புல 1% கூட பங்கெடுக்காம நீங்களா உங்களதுன்னு உரிமை கொண்டாடிக்கிறீங்க? எப்படி முடியுது? அந்த மேடையில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமா இல்லைல்ல?